என்னோட சீனியர் நான் திடீர்னு கால் பண்ணாரு. என்னன்னு கேட்டா, அவரோட ஒய்ஃப் ஒரு வெப்சைட்ல போய் ரூ. 6,00,000 போட்டிருக்காங்க. திருப்பி எடுக்க முடியுமான்னு கேட்டாரு. சரி அது ரிலேட்டடா டாக்குமெண்ட்ஸ் அனுப்புங்க. நான் பார்த்துட்டு எடுக்க முடியுமான்னு சொல்றேன்னு சொல்லிட்டேன். ஸோ அவர் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு பெரிய ஷாக்குங்க. ஒரு ஸ்கேம் வெப்சைட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டக்குன்னு அவங்க ஒய்ஃப் கால் பண்ணி எப்படி இப்படி ஒரு ஸ்கேம் வெப்சைட்ல போய் லாக் ஆனீங்கன்னு கேட்டா, ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி விட்டுட்டு ரூ. 2,000 அனுப்புங்க. ரூ. 4,000 உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல 10 பேர் இருந்திருக்காங்க. 10 பேருமே அனுப்பிச்சனால சரி இவங்களும் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ரூ. 2,000 அனுப்பிச்சதுமே ரூ. 4,000 உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இந்த நம்பிக்கையை அவங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ரூ. 20,000 போடுங்க. ரூ. 40,000 கிடைக்கும்னு சொன்னனால இவங்களும் ரூ. 20,000 போட்டுட்டாங்க. ரூ. 40,000 வருமான்னு பார்த்தா வரல. ஏன்னா குரூப்ல யாரும் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி ரூ. 1,00,000 போடுங்க. ரூ. 3,00,000 கிடைக்கும்னு சொன்னாங்க. சரி இவங்களும் ரூ. 1,00,000 அனுப்பிச்சிருக்காங்க. மறுபடியும் இதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்ல இந்த மாதிரி மிஸ்டேக் ஆயிருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட ரூ. 6,00,000 வரைக்கும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்களும் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. இதை இன்னும் புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மீனுக்கு போற தூண்டில் மாதிரி தாங்க. எப்படி ஒரு இறைய ஃபிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு 2,000 போட்டா ரூ. 4,000 கிடைக்கும் ஒரு நம்பிக்கையை அவங்க கிரியேட் பண்ணி ஒரு பெரிய மீனான ரூ. 6,00,000 ஒருத்தங்கள்ட்ட ஈஸியா வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் ஸ்கேம்ல மாட்டாம இருக்க இல்ல ஸ்கேம்ல மாட்டி இருக்க என்ன பண்றேன்னு தெரியாம இருந்தீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு டிஎம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்குறேன்.